ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கை மரத்தோட எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் மிக்கது. நம்ம இலை வைத்து எப்படி சூப் பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கை இலையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஆரஞ்சில் இருக்கிறத காட்டிலும் 7 டைம்ஸ் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதுபோல் கேரட்டில் இருக்கிறத காட்டிலும் 10 டைம்ஸ் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. மில்கில் இருக்கிறத காட்டிலும் 17 டைம்ஸ் மோர் கால்சியம் அதிகமாக இருக்குது முருங்கை இலையில். அதே போல் தயிரில் இருக்கிறத காட்டிலும் 9 டைம்ஸ் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. பனானாவில் இருக்கிறத காட்டிலும் 15 டைம்ஸ் மோர் பொட்டாசியம் முருங்கை இலையில் இருக்குது. அதுபோல் ஸ்பானிஷில் இருக்கிறத காட்டிலும் 25 டைம்ஸ் அதிகமாக அயன் சத்து முருங்கை இலையில் இருக்குது. முருங்கை இலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தேன்னா கண் சம்பந்தமான நோய்களுக்கு நல்லது. அதுபோல் இரத்த சோகை நோய் உள்ளவங்களுக்கு, இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் பிளட்டில் அதிகமாகும். அதுபோல் தாய்ப்பால் கொடுக்குறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாக இருக்கும். நீர்க்கட்டி நோய் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நரம்பு தாழ்ச்சி நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அதுபோல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். என்னோடய ப்ரெக்னென்சியிலும் என்னோடய ஹெச்பி 8.5 தான் இருந்துச்சு. நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த முருங்கையில சூப் எடுத்துகிட்டு வந்த அப்புறமா என்னோடய ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. யாருமே பிலீவ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 வீக்ஸ் அப்புறமா என்னோடய ஹெச்பி செக் பண்ணி பார்க்கும்போது 11 இருந்துச்சு. நீங்களும் ரெகுலராக முருங்கையில சூப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இல்லைன்னா பொரியல், உங்களுக்கு எந்த ஃபார்மில் அதை எடுக்க பிடிக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சியில் டேப்லெட் சாப்பிட்றது பிடிக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4-5 கொத்து முருங்கைக்கீரை இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணாலும் போதும். அப்புறமா ஒரு 3 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கால் மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரை தக்காளிக்கு மேலே போடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த முருங்கைக்கீரையில் ஆட் பண்ண அப்புறமா ஒரு 5லேருந்து 6 கப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி குறைவாக சேர்க்கணுன்னா நீங்கள் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்த அப்புறமா ஒரு அடுப்பில் வச்சு பாயில் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த தண்ணி நல்லா கொதிக்கும்படி நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. சூப் நல்லா கொதிச்ச அப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக சேர்த்தா போதும். சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வீக்லி 2 டைம்ஸ் எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக எடுத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு உண்டாக சான்ஸ் இருக்குது. இதுபோல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.